நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சண்டே பாசிட்டிவிட்டி. நான் உங்கள் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். உரையாடல் கலை அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நம்புறது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேருதா அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை நாம் ஒருத்தர் எழுதி அதை படிக்கிறதுக்கும் அவர் பேசும்போது அதை கேட்குறதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் உணர்ச்சி. அவர் அதில் உள்ள அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கோடு அது ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம ரிசீவ் பண்ணுறதுல வித்தியாசங்கள் வருது. அதை எழுதி ஒரு தகவலாக இருக்கும்போது அதை நம்ம படிக்கும்போது வேறு ஒரு டைரெக்டாக அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போது இந்த பேச்சின் மூலமாக நாம் பெரிய அளவில் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம பெரிய மாற்றங்களை நம்ம நினைக்கிற விஷயத்தை பெரிய அளவில் ஏற்படுத்த முடியும். ஆனால் இதோட இன்னொரு ஃப்ளிப் சைடு என்ன அப்படின்னு நெகட்டிவாக நம்ம யோசித்து பார்க்கும்போது தவறாக சில விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நாம் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறதும் அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுல நம்ம ரொம்ப ஒரு 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 நுணுக்கமான பார்வையோடு அணுகிறது முக்கியம். அதுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயத்த ஒரு ரீசெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் சைட்டில் ஒரு இன்ஜினியர் அந்த ஒர்க் பண்ணுற அந்த லேபர் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அதை தவறை சுட்டி காட்டும் போதோ என்ன ஆயிடுச்சு, அவர் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பொதுவாக நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே கூட நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணி நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதை ஒன்று அவர் சரி பண்ணிக்கணும்னு நம்ம நம்புகிறோம், இல்லை சரி பண்ணணும் அவருக்கு நல்லதுன்னு நம்ம நம்புகிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து அந்த ஒரு சின்ன நூலிலே வித்தியாசம் இருக்குது. ஆனால் எந்த வகையிலையும் நாம் அடுத்தவங்களை காயப்படுத்துறதன் மூலமாகவோ அடுத்தவங்களை ஒரு டீக்ரேடு பண்ணுறதன் மூலமாகவோ நாம் நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. அப்போ எப்படி இந்த விஷயத்தை நாம் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இது சாதாரண குடும்ப நிகழ்வுகள் நம்ம பசங்கள்கிட்ட பேசும்போது கூட குழந்தைங்கள்ட்ட பேசும்போது கூட இந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக அப்ளை பண்ண முடியும்னு நம்புகிறேன். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, அது தவறாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனிதனே தவறு அப்படிங்கிற மாதிரி நாம் அதை சுருக்கிடாமல் அவங்க பண்ண அந்த விஷயம் தவறாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்டிங்ஷனை ஏற்படுத்துறதன் மூலமாக அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கிற அந்த அடிநாதம் புரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷன் எப்போ அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த கரெக்டாக உள்வாங்கிறானோ அப்போ மட்டும்தான் அவங்க அதை பகுத்து பார்க்க முடியும், அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னா எடுத்துக்க முடியும். ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க சொல்லும் போதே அதை தடுக்கிற நோக்கத்தோட டிஃபெண்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட அதை பார்த்தாங்கன்னா அடுத்தவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போது நாம் என்ன சொல்கிறோங்கிறத விட அவங்க அதை எந்த அளவுக்கு உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் அடுத்தவங்க அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும், அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா நம்ம பேசுகிற விஷயத்தை சரிவர அந்த உரையாடல் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அப்போ ஒருத்தர் ஒரு தப்பே பண்ணிட்டாரு, அந்த நடந்த விஷயம் தவறாக இருக்குதுன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லும்போது, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சரியாக பண்ண முடியுது, நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் தவறாயிடுச்சு, இதை சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாருமே அவங்க சைடு தப்பே இருந்தாலும் அந்த தவறை சொல்லும்போது அது இல்லைன்னு மெய்ப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சொல்லும்போதே நீங்கள் சரியான ஆள் தான், நீங்கள் பண்ண விஷயங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, சரியாக உங்களால் பண்ண முடியுது, இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணினது தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கும் அந்த மனுஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பிரித்து காமிக்கும்போது நிச்சயமாக அவங்க அந்த விஷயத்தை மட்டும் பார்த்து நமக்கு ஒரு கமெண்ட் அந்த தகவலுக்கு தான் அந்த விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்களே தவிர
நம்மளை சொல்லலை அப்படின்னு புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு நுண்ணிய விஷயமா நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது பெரிய அளவில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். குழந்தைங்கள்ட்டேருந்து நம்ம பேசுகிற ஒருத்தர்கிட்டையுமே நாம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ண தவறாக தெரியுதோ இல்லை இதை சரி பண்ணிக்கணும்னு நம்ம ஜெனியூனாக தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை பிரித்து இந்த விஷயம் தவறாக தெரியுது, இதனால உங்களுக்கு ஒரு தவறான இமேஜ் உங்கள் மேலே வந்துட வாய்ப்பு இருக்குது, நீங்களே தப்பான ஆள்னு புரிஞ்சுப்பட வாய்ப்பு இருக்குது, அதை யோசித்து இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முதல் நல்ல விஷயம் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. நம்மளுடைய நோக்கம் அதுதானே. அவங்க ரிசீவ் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க அது சம்பந்தமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நாம் எதிர்பார்க்குற விளைவுகள் நடக்கும். உரையாடல்ங்கிறது ஒரு பேச்சுங்கிறது நாம் நினைக்கிறத நம்ம எதிராளிக்கு சரிவர கொண்டு போய் சேர்த்து நாம் நினைச்ச விளைவுகளை ஏற்படுத்துறது. நாம் பேசின இந்த சின்ன விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.